ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தான துவையல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த துவையல் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த காலத்தில் பாட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா துவையல் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. பழைய சாதத்து கூட துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி அப்படி தாங்க சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் பீக்கங்காய் தோல் வச்சு தாங்க துவையல் செஞ்சேன். எப்படி செஞ்சாலும் பார்த்துடலாமா? நான் இப்போ 2 பீக்கங்காய் எடுத்துருக்கேங்க. தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாங்க. பீக்கங்காய் நார்ச்சத்து உள்ளதுங்க. குடலை ரொம்பவே சுத்தப்படுத்தும். இதை அடிக்கடி கிடச்சா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். அதை 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்க கோல்டன் ப்ரௌன் கலர் வருங்க. அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாசம் வரும், உளுத்தம்பருப்பு வாசம். அவ்வளோதாங்க. எண்ணெயிலேருந்து இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் இருக்குங்க. அதிலே 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதோட பீக்கங்காய் தோல் சீவி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தோலை இந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தோல் சொருங்கி அந்த நல்லா வதங்கி கொடுக்கும். அதோட கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே தேங்காய் ஒரு 1/2 மூடி திருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச பீக்கங்காய் தோலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு போட வேண்டாம். வெறும் இந்த தோலை தேங்காய் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க. ஏன்னா துவையல் மாதிரி தான் இதை அரைக்க போகிறோம். ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சோலையோ உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். பல்ஸ் மூடு போட்டுடுங்க. இந்த பீக்கங்காய் துவையில் உளுத்தம்பருப்பு வறுத்து போட்டு அரைச்ச மாதிரி நல்லா வாசமாக இருக்குங்க. துவையலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம துவையல் ரெடி ஆகிடுச்சு. சுடு சுடு சாதம் போட்டு பீக்கங்காய் துவையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.